சீமான் அலுவலகத்தை முற்றுகிறதற்கு சீமான் அலுவலக வாயில் வரை அலோவ் பண்ணுது. யார் அலோவ் பண்றா? உங்களுக்கு கேள்வி சீமான் மேல அந்த ஒண்ணு தானே. அந்த ஒண்ணுக்கு இந்த சபையில பதில் சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க. சேட்டுனா இந்தி தானங்க. அப்படி இல்ல, எந்த ஊடக பேரை சொல்றேன். இல்ல எந்த ஊடக பேரை சொல்றேன். அந்த சபையில சீமான் பேசினது 100 விஷயம் பேசினார்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆதாரம் இல்லைன்னு இந்த உலகமே, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஊடகமே எகிரி குதிச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயம், அந்த அக்கா அம்மான்ற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ அந்த விஷயத்துக்கு அவர் பேசியிருப்பாரா மாட்டாரான்றதுக்கு இப்போ நான் ஒரு 12 பாயிண்ட் சொல்கிறேன். உனக்கு காம வரி வந்தா யார்கிட்ட வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு தான், அந்த கருத்தை தவிர இந்த ஊடகத்தினர் யாருமே மற்றதை பற்றி கேள்வியே கேட்கல. இப்போ அந்த ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்றதுல இருந்து இவர் பேசியிருப்பாரா மாட்டாரான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ நான் சொல்றேன், நீ உன் மனைவியுடன் கலவி செய்யக்கூடாது என்பதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன். ஒன்று, மது விலக்கு என்பது ஒரு அதிகார, இந்த மது விலக்கு விட்டு தள்ளுவோம், பெண்களை பற்றி சொல்லுவோம். திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை. கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே. ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன், ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே. எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பதே. ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல. இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே. உலக நோக்கை கெடுப்பது இல்லறம். திருமணம் இயற்கைக்கு முரணானது. இல்வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்திற்கு பொருந்தும், தற்காலத்திற்கு பொருந்தாது. பிள்ளை பெற்றுக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்றார், கேட்டுங்க. பொலி காளைகளைப் போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக்கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும். இதோட அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மதுரையில் ஒரு காளை இருக்குது, ஆண்டிப்பட்டியில் ஒரு மாடு இருக்குது. அந்த 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 காளை தான் ஒரு நல்ல காளை. அந்த காளையை கூப்பிட்டு வருவாங்க. ஆண்டிப்பட்டியில் ஒரு 10 மாடு இருக்கும், செனை பிடிக்க வைப்பாங்க. வச்சுட்டு அந்த மாடு போயிடும், அந்த காளை போயிடும். போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்பன் யாருன்னு தெரியாது, எந்த காலை கூட இருந்தோன்னு அந்த பெண் காளைக்கும் தெரியாது. இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் அதை சொல்லியிருப்பாரா மாட்டாரா? நீ யாரு கூட வேணாலும் படுக்கலான்றத. இப்ப இந்த 14 விஷயம் இருக்குது. இப்ப இந்த 14ல இருந்து சொல்லுங்க, இல்ல கடைசியா அந்த காளை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க. அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? பழைய விஷயத்தை தாங்க, அந்த பழைய விஷயத்த ஒரு விஷயம், பழைய விஷயத்தை இதுவரைக்கும் கேள்வி கேட்காதனாலதான் இங்க அவர் தலைவரா ஊரெல்லாம் சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு கேள்வி சீமான் மேல அந்த ஒண்ணு தானே. அந்த ஒண்ணுக்கு இந்த சபையில பதில் சொல்லியாச்சு. இப்ப சொல்லுங்க, அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க. இப்போ இல்லை சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதை ரெக்கார்ட் பூர்வமாக சீமான் பேசியதால் இவ்வளவு எஃப்ஐஆர் ஆச்சு, இவ்வளவு கலவரமாச்சுன்னு அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு இங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அந்த நாடகத்திற்கு அரசு துணை போகிறது. இப்போ நீங்கள் இல்லை, அதில் விக்டிம் சீமான் தானே. இப்போ அந்த குற்றம் நிரூபிக்கப்படும்ல. ஆமாம், சீமான் பேசியதால் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, இவ்வளோ அடிதடி நடந்தது, ஒரு கார் உடைக்கப்பட்டிருக்கு, இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்புறம் சீமான் பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியது என்பது நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இங்கே ஒரு செட்டப் நடக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இவ்வளோ மாற்றி கேட்குறீங்க. கர்நாடகாவில் ஒரு தமிழில் போர்டு வைக்க முடியல. இங்கே பெரும்பான்மை தமிழர்கள் இருக்கிற வீட்டை தமிழக தலைவர்னு சொல்கிற, தமிழர் தலைவர்னு சொல்கிற சீமான் விட்டு பிற மொழியாளர்கள் முற்றுகையிடலாம். நீங்கள் இப்போ
இப்போ திமுகவோ இல்லை வேற ஒரு கட்சியோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லுதுன்னா, சரி எனக்கு அந்த கருத்து முரணாக இருக்குன்றதுக்காக நான் போய் வந்து திமுக சார்ந்தவர் வீட்டை முற்றுகையிடுறேன்னா இது சரியாக இருக்குமா? ஒரு பத்திரிகையை ஒரு செய்தி போடுதுங்க, அந்த செய்தியின் மீது எனக்கு முரண் இருக்குது, உடனே நான் அந்த பத்திரிகை ஆஃபீஸை முற்று நோக்கி விட்டுருவேன்னா ஒரு நாகரிகம் வேண்டாம்? சரி, அப்படியே முற்றுகைனா கூட நீங்கள் திரும்ப திரும்ப சீமானை தான் சொல்ல வேண்டும். சீமான அலுவலகம் முற்றுகையிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. நீங்கள் எங்கே போலீஸ் வந்து அவங்கள செக்யூர் பண்ணுவாங்க? தேனாம்பட்டை சிக்னல் பக்கத்தில் நின்று அங்கேருந்து போதுங்க, இதோட ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஆஃபீஸ் போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு ஸ்ட்ரைட்டு போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போகாதீங்கன்னு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மடக்கிறாங்க. ஆனால் சீமான் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு சீமான் அலுவலக வாயில் வரை அலோவ் பண்ணுது. யார் அலோவ் பண்ணுறா? காவல்துறை அலோவ் பண்ணுது. சீமான் வீடு வரை யார் அலோவ் பண்ணுறா? காவல்துறை அலோவ் பண்ணுது. காவல்துறைனா காவல்துறை சரி போங்க, அவர் போலீஸை வந்து ரொம்ப பேசிட்டாரு, அதெல்லாம் சீமான் வீடு வரைக்கும் போங்கன்னு நீலாங்கரை காவல் சரகம் வந்து உள்ளே அனுப்புதா? அரசு இங்கே எங்கே நிற்கணும், யார் யார் எங்கே நிற்கணும், யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னு அலோவ் பண்ணுதோ என்ற சந்தேகம் இயல்பாக வருது. இது வந்து மாற்று கருத்து சொல்கிறவனை எல்லாரையும் போய் முற்றுகை இல்லைன்னா ஒருத்தரும் தமிழகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்காக இந்த போக்கை அரசு நிறுத்தி கொள்ளணும். இது வந்து சரியான போராட்டம் இல்லை. ஜனநாயக ரீதியாக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொல்லுகிற நபர் மீது நான் போய் அங்கே போய் நிற்பேன் அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? அதைத்தான் அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த கண்டன கூட்டம் நடப்பது. அவர்கள் அதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்து அதை முற்றுகையிட்டால் நாங்களும் அனுமதி கோருவோம். நாங்களும் அவருடைய வீட்டில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவதற்கு நாங்களும் அனுமதி கோருவோம். அதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மூலமா தெரியும். இதில் வந்துங்க சார், இதில் நிறைய பேர் வந்து அட்ரஸ் இல்லாதவங்க சார். இப்போ சீமான் வீடு நீலாங்கரில் இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வர வீடுலாம் யாருக்கு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே பத்திரிகையாளர்லாம் இருக்கிறீங்க, பல பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறான். இவங்களோட வீட்டு அட்ரஸ் எவனுக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதால் இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு, அரை ஓட்டு, முக்கா ஓட்டு. இவங்க ஒரு அரசு இவங்கள பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் இதுலேருந்து தான் நமக்கு வந்து வலுப்புறுது. நீலாங்கரை வரை நீ போய் தேடி போய் அங்கே போய் நிற்கிறன்னா நீ எந்த சப்போர்ட்டில் நிற்கிற? இதே மாதிரி எல்லாரும் செஞ்சால் என்ன நடக்கும்ன்றது தான் ஒரு ஜனநாயகரியாக ஒரு கொஸ்டின் எழுப்புறோம். ரொம்ப நாளாக வந்து இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் தமிழர் தான்றீங்க. சரி, நீங்கள் இந்த சேட்டு கடை மாறுவாடை கடை பார்த்துருப்பீங்களா? ஒரு 5-6 தலைமுறை அங்கே இருக்கிறாங்க. அவங்கள என்ன நீங்கள் கூப்பிடுவீங்க? தமிழரா? சொல்லுங்கள். ஆ சொல்லு தம்பி, சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்னது? உங்கள் தெருவில் சேட்டு கடை இருக்கும்ல, மாறுவாடை கடை இருக்கும்ல, அவர் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த சேட்டு கடை பக்கத்தில் அந்த சேட்டு இருப்பார், அந்த கடை பக்கத்து விடுன்னுவீங்கல்ல. அப்போ அவருக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறோம். இருங்க, சேட்டு தான் இருங்க, சேட்டுனா இந்தி தானேங்க? சேட்டுனா இந்தி தானேங்க? இல்லை அவரை இருங்க, இல்லை நான் சொல்கிறேன் இருங்க, அவரை நம்ம மார்வாடி சேட்டுன்றோம்ல, அப்போ அவரோட அடையாளத்தை நம்ம ஒரு அர்த்தத்தில் சொல்கிறோம்ல. அப்போ இவங்க எப்படி ஒன்று மண் ஆகிட்டாங்கன்ற சரி இப்போ சரிங்க கரெக்டுங்க. இருங்க இப்போ இல்லை தம்பி, நான் என்ன கேட்குறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன், தெலுங்குல யாருன்னா தமிழ் தெலுங்கு இருக்காங்களா? மார்வாடி வீட்டுல அந்த மொழி தான் பேசுவான். தெலுங்கு தமிழ் மட்டும்தான் இங்க சுட்டு போட்டாலும் தமிழ் பேசுவான். எல்லா மொழிக்காரனும் அவனோட தாய்மொழி தான் பேசிட்டு இருக்கான். தமிழ்ல மாறல இங்க எவ்வளவு. என்ன கொச்சப்படுத்துறாரு? என்னங்க கொச்சப்படுத்துறாரு?
கேப்டன் டிவி வந்து விஜயகாந்த் இருந்தா தமிழா தெலுங்கா? நாங்க இப்ப கேட்கிறோம். தமிழ்நாட்டில் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். உங்க கேள்விக்கு எல்லாத்தையும் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் நானு. கொஞ்சம் ஆளுகால பேச ஐயா ஒரு நிமிஷம் உங்களுக்கு விவாதம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்களோட நோக்கத்தை சொல்லிடுறோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேங்க. தமிழ்நாட்டில் ஐயா பேசுற கொடுங்களா? தமிழ்நாட்டில் பல மொழி வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்கள். மிகவும் அமைதியோடு எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் மிகவும் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியை கொண்டவர்கள் இங்கு வாழ்கின்ற பெரும்பான்மையான தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலை மையமாக கொண்டு அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.